வணக்கம். பிரபஞ்சனின் அப்பாவின் வேஷ்டியோட தொடர்ச்சி. நீர்த்தூசுகள் சின்னஞ்சிறு கொசு கூட்டம் மாதிரி இருக்கும். அப்புறம் கூடத்துக்கு வருவார் அப்பா. சடார் என்று வந்தால் தேவலையே, அதுதான் இல்லை. கூடத்து மிதியடியில் காலை இப்படி அப்படி புரட்டி புரட்டி நன்கு மணல் போக துடைப்பார். காலில் ஒரு துளி அழுக்கு இருக்காது. அழுக்கு அவரது ஜென்ம பகையாச்சே. எங்களுக்கு தெரியுமே. அப்புறம்தான் அலமாரியை திறப்பார் அப்பா. அந்த கணம் ஓர் அபூர்வமான கணம். கதவை திறந்ததும் குபீர் என்று பச்சை கற்பூர வாசனை வந்து தாக்குமே, சிலிர்க்க அடிக்குமே உடம்பை. அந்த கணம். அதற்காகத்தானே காத்திருக்கிறோம். இத்தனை நாளை காத்திருக்கிறோம். நாங்கள் மூக்கு வாய் இரண்டையும் கரை மீன் திறப்பது போல திறந்து திறந்து மூடி அந்த வாசனையை அனுபவிப்போம். அலமாரிக்குள் ஒரு சின்ன ஜாதிக்காய் பெட்டி வைத்திருப்பார். அந்த பெட்டிக்குள் என்ன இருக்கும்? ஒரு நாள், அப்பா அப்பா, அந்த பெட்டியை எனக்கு காட்டுப்பா என்றேன். அப்பா சிரித்துக்கொண்டே என்னை தூக்கி பெட்டி எண்டை காட்டினார். ஒரு வெள்ளை துண்டில் சுற்றி வைக்கப்பட்ட வேஷ்டி, சுருள் சுருளாக சுற்றி வைக்கப்பட்ட காகிதம், பத்திரங்கள் என்று பின்னாளில் தெரிந்து கொண்டேன். ராணி ராஜா படம் போட்ட நோட்டுகள், தங்க காசுகள், அப்பாவுடைய சிவப்புக்கல் வெள்ளைக்கல் மோதிரங்கள் எல்லாம் இருந்தன. ராஜி, பொறுத்து கொள்வாயா என்ன? நானும் பார்க்கணும்பா என்றாள். அப்பா அவளையும் பெட்டி தரிசனம் பண்ணி வைத்தார். அப்பா இப்போது அந்த பெட்டியை திறந்தார். ஜாக்கிரதையாக அந்த சிவப்பு வேஷ்டியை எடுத்துக்கொண்டு அறைக்குள் போனார். துவைத்து காய போட்ட அன்றாயர்கள் அப்பா அறையில் கொடியில் தொங்கும். அவைதான் எவ்வளவு பெரியவை! ஒன்றை வெட்டி ராஜிக்கு பாவடையும் சட்டையும் தைக்கலாம் என்று இருக்கும். அப்பா முட்டிவரை நீளும் அந்த அன்றாயரை போட்டுக்கொண்டு அதன் மேல் வேஷ்டியை கட்டி கொண்டால்தான் அப்பாவுக்கு நிற்கும். அப்பா வேஷ்டியை கட்டிக்கொண்டு வெளியே வருவார். அடடா, நெருப்பை சுற்றி கொண்டு வருவது போல் அல்லவா இருக்கும். அந்த வேஷ்டியில்தான் அப்பா எவ்வளவு அழகாக தெரிந்தார். அவரால் அந்த வேஷ்டிக்கு மகிமையா அல்லது அந்த வேஷ்டியாலா? அப்பாவை அப்போது கட்டிக்கொள்ள வேண்டும் போல் இருக்கும். கட்டிக்கொள்வேன். பச்சை கற்பூரத்தின் வாசனையோடு அந்த பட்டு சில்லென்று குளிர்ச்சியாய் பாப்பாவின் கன்னம் போல மிருதுவாய் இருக்கும். அதை தடவி தடவி சந்தோஷம் கொள்வேன். அந்த வேஷ்டியோடு தான் பண்டிகை மற்றும் விசேஷ நாட்களில் திவசத்தின் போது அப்பா பூஜையெல்லாம் செய்வார். பூஜை என்றாலே எனக்கு நினைவில் நிற்பவை 2 விஷயங்கள் தான். ஒன்று சாப்பாடு. அன்றைக்கு சீக்கிரம் ஆகாது, தாமதமாகும். வடை பாயாசம் என்ற பட்டியல் நீள்வதால் அப்படி. 2வது, அந்த நாட்களில் இனிப்பு பட்சணங்கள் கட்டாயம் இருக்கும். தவிர சொந்தக்காரர்கள் நிறைய பேர் வருவார்கள். மரமேறிய கையோடு குடுக்கையும் வடமாக சிலர் வருவார்கள். தென்னை மரத்தை தேய்த்து ஏறிய காரணமாகவும் கல்லுக்கு பானை சீவியதன் காரணமாகவும் அவர்கள் மேல் கல் நெடி அடிக்கும். கல் வாசனை பூவை போலவே நல்ல வாசனைதான். சாப்பிட உட்காருவதற்காக குடுக்கையை சுவர் ஓரம் சாய்த்து வைப்பார்கள். அதிலுள்ள அரிவாளின் பளபளப்பு என்னை கவர்ந்த ஒன்று. அதை கையில் எடுத்து பார்க்கும் தைரியம்தான் இன்று வரை ஏற்படவில்லை. அந்த அரிவாளின் கூர்மையும் பட்டின் பளபளப்பும் சமம். இளமை காலத்தில் என்னுள் ஒரு லட்சியம்தான். பெரியவர்கள், நீ பெரியவனானதும் என்ன செய்ய போகிறாய் என்று கேட்பார்கள். அப்பாவும் அம்மாவும் எனக்கு உருவேற்றி இருந்தார்கள். டக்கென்று பதில் சொல்வேன். நான் டாக்டர் ஆவேன், இல்லையெனில் நான் இன்ஜினியர் ஆவேன் என்று சமயத்தில் ஞாபகத்துக்கு வந்ததை சொல்வேன். கேட்டவர்கள் திகைத்து உருவத்தை மேலே உயர்த்தி என்னை பார்ப்பார்கள். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெருமை நிலை கொள்ளாது. ஆனால் இந்த டாக்டர் பெருமையும் இன்ஜினியர் பெருமையும் என் மனசுக்குள் இல்லை. பெரியவர்களுக்கு முன் நான் பொய் தான் சொன்னேன். இந்த பொய் ரசிக்கத்தக்க பொய். பெரியவர்கள் துண்டமாக்கி கொடுத்திருந்த இதை அவர்களிடமே திரும்பவும் நான் வீசினேன். சந்தோஷமாக வாழையாட்டி கொண்டு அவர்கள் அதை விழுங்கி கொண்டார்கள். இதை சொல்ல வெட்கம் என்ன? எனக்கு பெரியவனானதும் அப்பாவின் வேஷ்டியை கட்டிக்கொள்ள வேண்டும். இதுவே என் லட்சியமாக இருந்தது. நான் பெரியவனாக ஆசைப்பட்டது இதற்காகத்தான். பெரியவனானால் அப்பாவைப் போல மீசை முளைக்குமே, மார்பில் சுருள் சுருளாக முடி முளைக்குமே. முக்கியமான விசேஷ நாட்களில் அந்த சிவப்பு பட்டு வேஷ்டியை கட்டிக்கொண்டு நான் சாமி கும்பிடுவேனே. நான் பெரியவனாக வேண்டுமே. மடித்தே வைக்கப்பட்டு கிடந்ததால் அந்த வேஷ்டி எப்போதுமே மடிப்பு குலையாமல் இருக்கும். மடிப்புகள் பிரிக்க முடியாதனவாக இருக்கும். கடைசி வரை அன்னங்கள் முழுமையாகவே இருந்தன. சரிகை கரை இன்று இற்று வலிவில்லை. நெசவு நேர்த்தி அப்படி.
அது அந்த காலத்து கைவேலை திறன். அவசர வாகன யுகம் தோன்றும் முன்பே தோன்றிய ஒரு நெசவு கலைஞனின் கை நேர்த்தி அப்படி உருவாகி இருந்தது. இதை எங்கு வாங்கியது என்று அப்பாவிடம் கேட்டு வைத்து கொள்ளவில்லை. நான் காவிரி கரையில் சோற்றுக்கு பஞ்சமில்லாத வெற்றிலைப்பாக்கு போட்டு சிவந்த வாயுடன் உடம்பில் இளம் சூடு பரவிய திருப்தியில் ஒரு மனிதன் தன் மனைவியோடு சேர்ந்து நெய்த வேஷ்டியாக இது இருக்க வேண்டும். மாயவரம், கூரைநாடு, திருபுவனம் என்று ஏதாவது ஒன்றாய் இருக்கக்கூடும். பிறப்பிடம் மூலம் எதனால் என்ன? பிறந்த பயனை கர்மாவை குறைவர பரிபூர்ணமாக செய்தது அது என்பது சத்தியம். எனக்கு கல்யாணங்களுக்கு போவதில் அந்த காலத்தில் பெருத்த ஆர்வம் இருந்தது. காரணம் இதுதான். மாப்பிள்ளை பட்டுடுத்தி கொண்டு இருப்பார். பட்டு வேஷ்டியை பார்ப்பதே இன்பமான அனுபவமாக இருக்கும். எத்தனை எத்தனை வகையான பட்டுடுத்தி பெண்கள் கல்யாணங்களுக்கு வருகிறார்கள். பட்டுப்புடவைகளை வைத்துக்கொண்டு கல்யாணங்களுக்கு ஏங்குகிறார்கள். பெண்கள் கல்யாணங்களே உலகில் இல்லாதது போல இந்த பெண்கள் கண்ணீர் வடிப்பார்கள். பட்டுடுத்தி யாரிடம் காட்டி பரவசப்பட்டு கொள்வது? என் கனவுகள் கூட அந்த காலத்தில் பட்டாய் இருந்தன. கனவுகளில் பறவை அணிவகுத்து வரும். ஆகாயம் செம்பு கலரில் கத்தியாய் மின்னும். அந்த செம்பு ஆகாயத்தினூடே பச்சை நிறத்தில் ஒரு நீளமான ஆறு. அந்த ஆற்றின் அன்னங்கள் நீந்தின. அந்த வேஷ்டியை அப்பா துவைத்து நான் 2 முறை பார்த்திருக்கிறேன். குழந்தை பாப்பாவை குளிப்பாட்டுவது மாதிரி இருக்குமே, அதற்கு சுடுதண்ணீர் ஆகாது. பச்சை தண்ணீரில்தான் அதை குளிப்பாட்டுவார். சவுக்காரம் அதற்கு ஆகாதாம். ஆகவே சந்தன சோப்பை தான் அப்பா உபயோகிப்பார். அப்பா குளித்தது மைசூர் சந்தன சோப்பில், அதற்கும் முந்தி கதம்ப சோப்பில். பிரான்சில் இருந்து வந்த கதம் சோப் நாங்கள் கதம்ப சோப் என்போம். இறக்குமதி நின்று போனவுடன் மைசூர் சந்தன சோப், அதைத்தான் அதற்கு போடுவார். சோப் போடுவது தடவி கொடுப்பது மாதிரி இருக்கும். அம்மா எங்களுக்கு எண்ணெய் தேய்த்து விடுகிற முரட்டுத்தனம் இருக்காது. அவ்வளவு மெது. கசக்கி பிழிய மாட்டார். மெதுவாக நீரில் அகலவாக்கில் வேஷ்டியின் முனைகளை பிடித்து கொண்டு அலசுவார். பிறகு தண்ணீர் துளி எங்கள் மேல் தெறிக்க உதறுவார். ரொம்பவும் உதறக்கூடாது, நாள்பட்டு துணி கிழிந்துவிடும். உதரும்போது மலை சாரலில் நிற்பது போல் இருக்கும் எங்களுக்கு. அப்புறம் நிழலில் காய போடுவார். வெயில் பட்டால் நிறம் வெளுக்கக்கூடும். காய்ந்ததும் அப்பாவுக்கு சொல்ல வேண்டியது எங்கள் பொறுப்பு. நாங்கள் மாற்றி மாற்றி 5 நிமிஷத்துக்கு ஒரு முறை துணியை தொட்டு தொட்டு பார்த்து கொண்டே இருப்போம். காய்ந்து விட்டதா என்று பார்ப்பதற்காகத்தான். எங்களுக்கு இது ஒரு சாக்கு. அந்த சாக்கில் வேஷ்டியை தொட்டு பார்த்து கொண்டே இருக்கலாமே. சாயங்காலம் வாக்கில் வேஷ்டியை காய்ந்து விட்டிருக்கும். அப்பாவிடம் சொல்ல ஓடுவோம். அப்பாவே வந்து நிதானமாக அதை கொடியிலிருந்து எடுத்து மூளை பிசிறில்லாமல் இழுத்து மடித்து மீண்டும் அந்த பெட்டிக்குள் வைத்து விடுவார். இனி அதன் உபயோகம் அடுத்த நல்ல நாளில்தான். நாளடைவில் எனக்கும் மீசை முளைத்தது. ஒரு சிநேகிதனின் சகோதரிக்கு லவ் லெட்டரும் கொடுத்தேன். உதை வாங்கினேன். நியாயம்தானே. அப்புறம் கல்லூரிக்கு சென்றேன். என்னமோ படித்தேன். என் மூளையை ஆக்கிரமித்து கொள்ள எவ்வளவோ விஷயங்கள் இருந்தன. என் கவனத்தை கவர எவ்வளவோ நிகழ்ச்சிகள், நடப்புகள். உலகம் ஜீவ துடிப்போடு ஒவ்வொரு கணமும்